சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர் ஒருத்தர் காலமான தகவல் இப்போ வெளியாகியிருக்கு. யார் அவர், முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். விக்ரம் நடிப்பில் வெளியான ஒரு படம் தான் காசி. இந்த படத்தில் வில்ல கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் தான் விஷ்ணு பிரசாத். இதுதான் இவரோட முதல் படம். ஸோ அந்த படத்தை தொடர்ந்து கையெதும் தூரத்தில், ரன்வே, லயன், பென் ஜான்சன், லோகநாதன் ஐஏஎஸ் போன்ற ஏகப்பட்ட மலையாள திரைப்படங்களில் முக்கியமான வேடங்களில் பார்த்திங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு. வெள்ளித்திரை மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய சீல்களில் நடிச்சிருக்காரு. ஸ்திரீபதம், ராக்குயில், சுயம்வரம் போன்ற சீல்கள்லாம் நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் ரோலில் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சீரியல் இவர் நடிச்சிருக்காரு. இதன் மூலமாக ஓரளவுக்கு பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த விஷ்ணு பிரசாத் ஸோ அதுக்கான சிகிச்சையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி திட்டமிட்டாங்க. அவரோட மகளே கல்லீரல் தானம் செய்ய முன்வந்த போதும் சிகிச்சைக்காக 30 லட்சம் தேவைப்பட்டது. ஸோ இதுக்காக நிதி திரட்ட முயற்சி செஞ்சுருக்காங்க இவங்க குடும்பம். இதுக்கிடையிலலாம் இவரோட உடல்நிலை மோசமானதுனால கொச்சியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் இவர் காலமான தகவலானது வெளியாகியிருக்கு. இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை பிரபலங்கள், ரசிகர்கள் பலருமே பார்த்திங்கன்னா இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க.